ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு என்னோட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஷேக் தான் நான் பண்ண போறேன். சம்மர்ங்கிறதுனால சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மாம்பழம் வந்து ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மேங்கோ ஷேக் பண்ண போறேன். நான் என்னோட ஸ்டைல நான் அந்த ஷேக் பண்ண போறேன். அதை நான் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேங்கோவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மேலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைட்லேருந்து கட் பண்ணியாச்சு. டிவி ஆடில் காமிக்கிறாங்க ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக சூப்பராக தெரியுது. அதை மாதிரி நானும் இங்கே கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் முன்னாடி எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாருங்களேன், சூப்பராக ஸ்கொயர் ஷேப்பில் எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக தெரியுதுன்னு பாருங்களேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த மிச்சம் இருக்க மேங்கோஸ் எல்லாமே கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு நான் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதுலேயே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் அதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த ஷேக் இதுலேயே சேர்த்துக்கலாம். பாருங்களேன், சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே ஐஸ்கிரீமை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மேங்கோ ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ஈஸியானது தான். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சம்மர் வந்தாலே மாம்பழம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.